ஆசை போல வந்தாலையே புதுமான தேவிதூன் இயல ஆசை போல வந்தாலையே புதுமான தேவிதூன் இயல ஆசை போல வந்தாலையே புதுமான தேவிதூன் வானத்துக்கு கீழையும் பூமியின் மேலையும் அற்புதங்களை செய்கிற ஒரே ஒருவர் உண்டு. அவர்தான் அவர்தான் உங்களை மென்னையும் படைத்த இயேசு. அந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த மகிமையான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த அழகு நிறைந்த பரிபூரணத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த சமாதான பிரபுவை நோக்கி வந்திருக்கிறோம். சந்தோஷத்தை கொடுக்கிற தகப்பனவர். கடந்ததை நினைத்து கலங்காதே. இன்று கர்த்தர் செய்யும் அற்புதத்தை நீ நின்று பார். இன்று உன்னோடு ஒருவர் உண்டு. உன் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டு. உன்னை கரம் பிடித்து நடக்க ஒருவர் உண்டு. நீ தனிமையால் நிறைத்துக் கொண்டிருந்த ஆனால் நீ நினைத்துக்கொள், இயேசு உன்னோடு இருக்கிறார். சர்வ வல்லமையான தேவன் உன்னோடு இருக்கிறார். எங்கள் மத்தியிலே இருக்கிறார். எங்களோடு ஒருவராய் அவர் இருக்கிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். 2 மாதங்களை கடந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலே கர்த்தர்களை நடக்க செய்ய கொண்டிருக்கிறார். அப்படியே சற்று எழுப்பி நின்று அந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒரு அதிசயம் நடக்க போகிறது. நீங்கள் நின்று அதை பார்க்க போகிறீர்கள். ஆசை போல வந்தாலே புதுமான தேவிதூன் 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 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அற்புதங்கள் செய்பவர் அவர் ஒருவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அற்புதங்கள் செய்பவர் அவர் ஒருவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அற்புதங்கள் செய்பவர் அவர் ஒருவரே. இவள ஆசை போல வந்தாலையே புதுமான தேவிதூன் ஒரு வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கட்டும். பரிசுத்த ஆவியே இந்த இடத்திலே அசைவாடும்படியாய், இந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தோடு இதோ நாங்கள் கடந்து போக, இந்த மாதம் முழுவதும் கடந்து போக அந்த பிணத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு முன்பாய் நீ நின்று ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் வருகிற
எல்லா தடைகள், எல்லா யுத்தங்கள், எல்லா பலவீன தடைகள் எல்லாம் உடைத்து கர்த்தரின் எங்களுக்காய் யுத்தம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஆண்டவர் எங்களுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தமாய் இருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் புதிய காரியங்களை வாழ்க்கையிலே அவர் செய்த தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தினபடி ஆசை போலவர் காலையே புதுமான ஆசை போலவர் காலையே புதுமான ஆசை போலவர் காலையே
அவரை அன்புடன் அரவணைப்போம். அநேக காரியங்கள் நாம் இழந்து போயிருக்கலாம். බොහෝ දේවල් අපි අයිමි වෙන්න ඇති. அநேக காரியங்கள் வாழ்க்கையிலேயே அப்படியே இல்லாம போயிருக்கலாம். අපේ ජීවිතේ බොහෝ දේවල් අයිමි වෙන්න ඇති. பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், අපගේ පවුලේ ප්‍රශ්න වෙන්න පුළුවන්, தேச பிரச்சனையா இருக்கலாம், මුදල් ප්‍රශ්න වෙන්න පුළුවන්, දේශීය ஐடி ප්‍රශ්න பிரச்சனையா இருக்கலாம், ඔබගේ ID ප්‍රශ්න වෙන්න வேலை පුළුවන්, இல்லாமல் இருக்கலாம். වැඩ නැති ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. வார்த்தை சொல்லுகிறது, වචනය කියන උන්වහන්සේගේ இயேசு சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ කියනවා லூக்கா 11ஆம் அதிகாரம் ලුක් සුභාරංචියේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 10ஆம் வசனம், 10 වෙනි වචනය கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹalleluya. නිසාද ඉල්ලන සියල්ලන්ට ලැබේ, සොයන්නන්ට සම්භවේ, තට්ටු කරන්නන්ට දොර හරිනු ලැබේ. ஹalleluya. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இயேசுவினிடத்திலே ලබා ගනි කියලා වචනේ කියනවා. இயேசுவினிடத்திலே வந்து அவர்களும் வெறுமையாய் போனதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. උන්වහන්සේ ගාවට පැමිණිලා කිසිම කෙනෙක් ඉස්සතින් ඇරලා ගිය නැහැ කියලා වචනය කියනවා. அவரை தேடினவர்கள் இயேசு நிச்சயமாய் கண்டடைந்திருக்கிறார். උන්වහන්සේව සොයන්නන්ට උන්වහන්සේ නිසකවම அவரிடத்துல සම්බන්ධ யாரெல்லாம் தேடி போனார்களோ ஓடி போனார்களோ இயேசுவை பார்த்திருக்கிறார்கள். උන්වහන්සේ ගාවට කවුද උන්වහන්සේව සොයාගෙන ගියාද, උන්වහන්සේ ගාවට ගියාද, யாரெல்லாம் அவரை கூப்பிட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் அவரை தொட்டிருக்கிறார்களோ இயேசு அவர்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். කිසිම කෙනෙක් උන්වහන්සේව අල්ලලා තියනවාද නැත්නම් උන්වහන්සේ ගාවට ගියේ සෑම දිනකට උන්වහන්සේ සෑම දෙයක්ම කරලා තියෙනවා. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் தான் நம்புகிறேன் ஆண்டவரே. අපි කියන්න කියන්න පුළුවන්ද ස්වාමීනි ඔබ වහන්සේව විතර මම අදහන්නේ. ஆண்டவரே என்னிடத்துல எதுவுமே இல்லை, ස්වාමීනි මං ගාව කිසිම දෙයක් නැහැ ස්වාමීනි. என்னிடத்துல எந்த தகுதியும் இல்லை, ස්වාමීනி මං ගාව කිසිම සුදුසුකමක් නැහැ. என்னிடத்துல பணமோ இல்லை செல்வமோ இல்லை எதுவுமே இல்லை. ස්වාමීනි මං ගාව මුදල් නැත්නම් මං ගාව කිසිම දෙයක් නැහැ, සප සම්පත්. நீர் என்னோடு இருக்கிறீர். ඔබ වහන්සේ මා සමග සිටිනවා ස්වාමීනි. உங்கள் கைகளை இருதயத்துல வைத்து சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். ඔබගේ අත ඔබගේ හදවතේ තියලා කියන්න ස්වාමීනි ඔබ වහන්සේ මා සමග සිටිනවා. நான் தேடி போகவில்லை, ස්වාමීනි ඔබ වහන්සේ මම සොයාගෙන ආවේ නැහැ. அவர் என்னை தேடி வந்தவராய் ඔබ වහන්සේ இருக்கிறார். මාව සොයාගෙන ආවා. நான் எதையுமே தேடி போகவில்லை, කිසිම දෙයක් සොයාගෙන ගියේ නැහැ. இயேசு எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ මට සියලු දේ උන්වහන්සේ දීලා තියෙනවා. அவரை கூப்பிட்டேன், උන්වහන්සේව මම කතා කරා. උන්වහන්සේට අඬ ගැව්වා. என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். උන්වහන්සේ මගේ ශබ්දයට උන්වහන්සේ நான் අහුම්කරා. தட்டினேன், මම තට්ටු කළා. அவர் எனக்கு திறந்து கொடுத்தார். උන්වහන්සේ මට දොර ඇරුවා. என் கதவுகளை திறந்து கொடுத்தார். මගේ දොර උන්වහන්සේ අරලා දුන්නා. எனக்கு முன் ஒரு வெண்கல கதவு இருந்தாலும் சரி, මගේ ඉස්සරහ அது இரும்பு தாழ்பாய் போட்டு பூட்டப்பட்டிருந்தாலும் சரி, அதை கர்த்தர் உடைத்து அந்த வெண்கல கதவுகளுக்குள்ளாய் கர்த்தர் බාධා සුළුතරි උන්වහන්සේ සෑම දෙයක්ම කඩලා උන්වහන්සේ මාව ඒ මාර්ගයේ ගෙනිච්චා. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ යහපත්. ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. අපි සෑම දෙනාම ප්‍රාර්ථනා කරනවා ස්වාමීනි ඔබ වහන්සේ කවුරුත් නැහැ, ඔබ වහන්සේ යහපත් කියලා. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா.
எலோகி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். கலங்கி நின்ற நேரத்திலே என்னை கரம் பிடித்து என்னை நடத்தின தேவனாய் இருக்கிறார். என்னை கண்மணி போல பாதுகாத்து நடத்தின தேவனாய் இருக்கிறார். காலமெல்லாம் அவருடைய கரம் என்னோடு இருக்குதென்று விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார். அந்த கரம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் இருக்கும். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. நான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்த உள்ளே, நீரில்லா எந்த வாழ்வில் வீணாய்த்தானே போகுதையா. உம்மை நான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்வில் வீணாய்த்தானே போகுதையா.
you, Jesus. Hallelujah. Reba shabaraka. Hallelujah. Rikara charamariyan suriya mashara. Oh, இடத்திலும் கலங்கி நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். Yes, Lord. இன்று கலங்கி நிற்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். Amen. කැළඹීම සමග සිටිනා වූ ඔබ දෙස බලන උන්වහන්සේ කියනවා நீ ஏன் கலங்குகிறாய்? ඔබ ඇයි කැළඹෙන්නේ? நீ ஏன் மௌனமாய் இருக்கிறாய்? ඔබ ඇයි නිශ්ශබ්දව நீ සිටින්නේ? ஏன் துக்கத்தோடு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? ඇයි ඔබ දුකින් සමග සිටින්නේ? Mashantula barakani. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப முடியுமானால் මරිච්ච ලාසරුස්ව වහන්සේට නැගිටවන්න පුළුවන් නම් உன் துக்கங்களையும் கவலைகளையும் இயேசுவால் மாற்ற முடியும். ඔබගේ දුක් සහ කඳුළු උන්වහන්සේට පිසදවන්න පුළුවන්. Amen. குருடனை பார்க்க செய்ய முடியுமானால் අන්ධයාව බලන්න උන්වහන්සේට පුළුවන් තියන්න පුළුවන් නම් உன் வாழ்க்கையில நீ புதிய காரியத்தை காண்ப போகிறாய். ඔබගේ ජීවිතේ ඔබ නැවුම් දේවල් දකින්න යනවා. கர்த்தர் புதியனை செய்ய போகிறார். ඔබගේ ජීවිතේ නැවුම් දේවල් උන්වහන්සේ කරන්න. கடந்ததை நினைத்து கலங்காதே. පසුගිය දේවල් ඉතලා ඔබ දුක් වෙන්න එපා. கர்த்தர் புதியதனை செய்ய போகிறார். ඔබගේ ජීවිතේ උන්වහන්සේ නැවුම් දේවල් කරයි. ஹalleluya. கரங்களை தட்டி Hallelujah. கர்த்தர் புதியதை செய்கின்ற தேவன். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. ஆமென். ஹalleluyaன்னு Thank you, சந்தோஷமா சொன்னா Jesus. கர்த்தர் எங்களை பார்ப்பார். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. எத்தனை சோகம் எத்தனை துன்பம் எல்லாருக்கும் இருக்குது. අපගේ ජීවිතේ සාමදනාටම අපිට ප්‍රශ්න තියෙනවා. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கும் போது Yes, Lord. பரலோகமே சேர்ந்து எங்களோட Amen. ஹalleluya. උන්වහන්සේගේ පාමුලට අවිල්ලා අපේ ප්‍රීතිය නමස්කාර කරනකොට උන්වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍යයම එකතු වෙලා අපිත් සමග නමස්කාර කරනවා. சந்தோஷமாய் நாங்கள் ஆராதிக்க போகிறோம். අපි ஹalleluya. නමස්කාර කරත් යනවා. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. Amen. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. Amen. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீர் காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவாய், இன்றே நீர் காண்பாய். அது இன்றே நீர் காண்பாய், அது இன்றே நீர் காண்பாய், அது இன்றே நீர் காண்பாய். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஓ, கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீர் காண்பாய். கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீர் காண்பாய். அது இன்றே நீர் காண்பாய், அது இன்றே நீர் காண்பாய். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ஆமென். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீர் காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீர் காண்பாய். அது இன்றே நீர் காண்பாய், அது இன்றே நீர் காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார்,
வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாச காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாச காத்துக் கொள்வோம். நீதி கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதி கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். Hallelujah. இயேசு கைவிட மாட்டார். சியலுதே சபையன, சியலுதே மற்றதென, சசுனத்தின் மாவோசவனே, சமிதுனே. சியலுதே சபையன, சியலுதே மற்றதென, சசுனத்தின் மாவோசவனே, சமிதுனே. யெகோவா ஜாயிரே, 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 யெகோவா ஜாயிரே. நில்லனதுருதி தேவா, இன்னத சலாஸ்வலா, ராஜாலியக்கு சேவா இணையை, மகே சமிதுனி. நில்லனதுருதி தேவா, இன்னத சலாஸ்வலா, ராஜாலியக்கு சேவா இணையை, மகே சமிதுனி. யெகோவா ஜாயிரே, 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 யெகோவா ஜாயிரே. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். Amen. அவர் பெரியவராய் இருக்கிறார். Amen. ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் Hallelujah. அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். Amen. அவர் புதிய காரியங்களை எங்களுக்கு தோன்றச் செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் சரி, කොයි වගේ වාතාවරණ තිබුණත් හරි අපිට நான் ஆராதிக்கின்ற தேவன் මම නමස්කාර කරන්නා දෙවන් என்னை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். බලවන්තයි. எல்லாருக்கும் சாத்தாக்கு மேஷாக்கு ஆபேக்கு தெரியும். අපි සාමුදරාටම ශාත්‍රාක් මේෂාක් ආබේද්නෙගෝ දන්නවා. அவங்கள அந்த சிலையை வணங்க சொல்லி எல்லா அந்த அரசர் சொல்றாரு. ඒ රජතුමා කියනවා එයාගේ ඒ ඡායාරූපය නමස්කාර කරන්න කියලා. சொல்றாரு, இல்லை,
நாங்கள் ஆராதிக்கிற தேவனை மாத்திரமே நாங்கள் நமஸ்கரிப்போம். ආමේන්. එතකොට උන් කියනවා නෑ අපි අප නමස්කාර කරන්න වූ දෙවියන් වහන්සේව හැර වෙන කාටවත් අපි නමස්කාර කරන්නේ නෑ කියලා. நீ வணங்க வில்லாட்டி இந்த அக்கினி சூளைக்குள்ளே நாங்கள் போடுவோம் என்று சொன்னார்கள். රජතුමා කියනවා ඔබ නමස්කාරය නැත්තම් වන්දින්න නැත්තම් ඔබ තුන්දෙනාම මම ගිනි මැද දානවා කියලා. அவர்கள் அப்படியே சிரித்து கொண்டு ஒரு நக்கலா, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஐயா. හාලෙලූයා. ඒ තුන්දෙනා කුමක්ද කරේ? ඒ සිනු මුහුණින් සමග එගලන් කියනවා අපි නමස්කාර කරන්න වූ දෙවියන් වහන්සේ අපිව ගලවන්න උන්වහන්සේ බලවන්තයි. அவர்களுக்குள்ளே வைராக்கியம், Hallelujah. එක ජලිත භාවය තිබුණා. அவர்கள் அந்த வைராக்கியத்தை அனுபவித்திருக்கிறார்கள். ඒ ජලිත භාවය ඔවුන් අනුභව කරලා තියෙනවා. இயேசுவின் அன்பில் அவர்கள் ருசித்திருக்கிறார்கள். උන්වහන්සේගේ ප්‍රේමය රස විඳලා තියෙනවා. இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இயேசுவை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டார்கள். ආමේන්. උන්වහන්සේගේ ප්‍රේමය අධ්‍යක්ෂපු අය කවදාවත් උන්වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන්නේ නැහැ. அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எதிர்க்கலிக்க அவர்கள் துணிவாய் நிற்பார்கள். කොයි වගේ වාතාවරණය හරි ඒ වාතාවරණ මැද්දේ යන්න ඒගොල්ලන් බය වෙන්නේ නැහැ. இப்ப அப்படி என்ன செய்றாங்க? மூன்று பேரையும் அப்படியே இழுத்து கொண்டு போய் சும்மா நடத்தியா கூட்டி போயிருப்பாங்க, அப்படியே இழுத்து கொண்டு போய் போயிருப்பாங்க. ඒ තුන්දෙනා කුමක්ද කරේ? රජතුමාගේ අන පිණිසට ඒ තුන්දෙනාව ඇදගෙන ගිහිල්ලා ගිනි මැද දැම්මා. அந்த இழுக்கிற நேரத்துமே கர்த்தர் அற்புதம் செய்திருக்கலாம் இல்லையா? හාලෙලූයා. ඒ ගින්නට දාන්නට පෙර උන්වහන්සේ යම් දෙයක් අහස්කම කරන්න තිබුණානේ. அவங்களோட மனதை மாத்தி இருக்கலாம், ඒ රජතුමාගේ හිත වෙනස් කරන්න පුළුවන් උන්වහන්සේට. மாத்துப்பட இல்ல. නමුත් උන්වහන්සේ ඒක කරේ නැහැ. அப்படியே கிட்ட கொண்டு போயிட்டாங்க. ඒ ගිනි ගාවට ගෙනිච්චා. அப்ப கூட எந்த அற்புதமும் நடக்கல. ඒ ගිනි ගාවට ගෙනියනකොට කිසිම ආස්කමක් උනේ නැහැ ඒ ස්ථානයේ. எப்ப அக்கினிக்குள்ள போடுகிறார்களோ කොයි වෙලාවද ඒ ගින්න මැද දානවද? அந்த அக்கினிக்குள்ளதான் அற்புதத்தின் தேவன் நிற்கிறார். ඒ ගින්න මැද තමයි උන්වහන්සේ අහස්කම දෙවියන් වහන්සේ සිටින්නේ. හාලෙලූයා. அந்த எரிகின்ற அக்கினி சூளைக்குள்ளதான் தேவன் நான்காவது ஆளாய் இருந்தார். ඒ දැල්වෙන ඒ ගින්න මැද තමයි ඒ අතරවෙනි පුද්ගලයා ලෙස උන්වහන්සේ මැද සිටියා. இன்று நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். අපි කිතුණන්ව සිටිනවා. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எரிகின்ற அக்கினி நெருப்பாய் இருந்தாலும் சரி, හාලෙලූයා. හාලෙලූයා. අපේ ජීවිතේ කොයි වගේ වාතාවරණයක් වෙන්න පුළුවන් නැත්නම් දැල්වෙන ගින්නක් වෙන්න පුළුවන්. நாங்கள் உள்ளே போய் தான் அற்புதத்தை பார்க்க வேண்டும். ඒ ආමේන්. ගිල තමයි අපි උන්වහන්සේගේ අහස්කම දකින්න ඕනේ. திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளே நாங்கள் போனா தான் அற்புதம் நடக்கும். හාලෙලූයා. ඒ ඇරුණා වූ ඒ දොරටු මැද අපි ගියොත් තමයි ඒ අහස්කම දකින්න පුළුවන්. என்று கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். හාලෙලූයා. විවෘත වුණා වූ දොරටු ඔබට දීලා තියෙනවා. எப்படிப்பட்ட வாசல் என்று தெரியுமா? කොයි වගේ දොරටු දන්නවද? வெண்கல கதவினால் පිත්තල දොරටු. அந்த கதவுக்கு இரும்பு தாட்பாகளை போட்டு යකඩ අගුල දාලා அந்த பூட்டின கதவை உடைத்து தான் கர்த்தர் எங்களை கொண்டு போவார். ඒ දොර කඩලා තමයි උන්වහන්සේ அவருடைய வார்த்தையினாலே எல்லா வெண்கல கதவுகளும் உடைக்கப்படும். උන්වහන්සේගේ වචනය තුලින් ඒ දොරටු කැඩෙන්න ලැබෙනවා. உங்களுக்கு முன்னால் நிற்கிற எல்லா கதவுகளும் உடைக்கப்படும் அவருடைய வார்த்தையினாலே. அந்த வார்த்தை உன்னதமானவருடைய வார்த்தை. எப்படி கதவாய் இருந்தாலும் சரி, කොයි වගේ දොරක් වෙන්න පුළුවන්. அதை உடைத்து கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். ඒ කඩලා Hallelujah. இந்த மாதம் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். இழந்து போனதை விட கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வேலைகளிலே கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் දේවල් ඔබගේ ජීවිතය, ඔබගේ පෞල් ජීවිතයේ වැඩපොළ කොයි ස්ථානෙකට පුළුවන් වහන්සේ නැවත இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ ලබා ගන්න ආශිර්වාදය. புதிய நாளிலே கர்த்தர் புதியதை செய்ய போகிறார். මේ නව දවසේ උන්වහන්සේ නව දේවල් ඔබගේ ජීවිතයේ කරයි. விசுவாசத்தோடு විශ්වාසය සමග அந்த ඇදහිල්ලේ வாசலுக்குள்ளாலே போங்கள். ඒ විවෘත වුණා වූ දොරටු මැද கர்த்தர் යන්න. உங்களுக்காய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. எப்பை திறந்த வாசலை இதோ வைத்திருக்க, நீ உள்ளே வா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற தேவன். උන්වහන්සේ කියනවා ඔබට විවෘත වුණා වූ දොරටු මැද තියලා තියෙනවා, ඔබ පැමිණෙන්න මම ඔබ දෙස බලාගෙන සිටිනවා කියලා. இந்த மாதம் வெற்றியின் மாதமாய் இருக்கும். මේ Hallelujah. මාසේ අපිට ජයග්‍රහණයේ මාසයක් වෙන්න ඕනේ උන්වහන්සේගේ නාමයෙන්. நாங்கள் எழும்பி நடப்போம். අපි අවිදලා යමු. நாங்கள் உறங்கின காலம் போதும். අපි නිදිගෙන සිටපු දවස් ඇති. எங்கள் படுக்கையை எடுத்து விட்டு நாங்கள் போவோம். Yes. අපිට ඉදිරියට
අපගේ නිදි පැදුර අරගෙන අපි ඇවිදලා යමු. போன நேரங்களை நாங்கள் திரும்பி எடுக்க முடியாது. අපි පසුගිය ඒ දවස්වල අපිට නැවතත් අපි ලබා ගන්නේ නැහැ. தியானிப்போம் அவருடைய சமூகத்திலே நாங்கள் அடுத்தது என்ன செய்யணும் என்று. නමුත් අපි උන්වහන්සේගේ පාමුලේ අපි හිතලා බලමු අපි කුමන දේ කරන්න පුළුවන් எங்களுடைய කියලා. ஆவிய கண்களை திறந்து பார்ப்போம். අපගේ ආත්මික ඇස් අපි අරලා බලමු. இழந்து போனது போகட்டும். අපි අයින් කරපු දේවල් ඒ ගියපු දෙන් உனக்கு புதிய வாசலை திறந்திருக்கிறேன். උන්වහන්සේ නැවුම් දොරටු ඔබට இனியும் நீ உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த வாசல் அடைக்கப்படும். තවත් ඔබ නිදිගෙන සිටිනවා නම් ඒ දොරටු වැසෙනවා. நீ எழும்பி வா மகனே. ඔබ නැගිටලා එන්න நீ எழும்பி அந்த පැමිණ. பிரவேசித்து வா. ඒ දොරටු මැද ඔබ ගත වෙන්න. பயப்படாதே, நான் உன்னோடு බය இருக்கிறேன். වෙන්න அந்த එපා, මම නුඹ සමගමයි. உன் நேரங்களை வீணடித்து விடாதே. ඔබගේ දවස් ඔබ නාස්ති කරන්න එපා. இருக்கிற நாட்களை கர்த்தரை துதித்து பாடு. නව දවස්වල ඔබ උන්වහන්සේ නමස්කාර பிரச்சனை කරන්න. சூழ்நிலை வரும்போது பாடு. ප්‍රශ්න පොරබැදින් මැද්දේ ඔබ උන්වහන්සේ නමස්කාර කරලා උන්වහන්සේට ස්තුති කියන්න. அவருடைய ராஜ்யத்தை நோக்கியோடு. උන්වහන්සේගේ රාජ්‍ය அவருடைய சித்தத்தை நோக்கியோடு. දුවන්න. උන්වහන්සේගේ කැමැත්ත අනුවට දුවන්න. கர்த்தர் உனக்கு தேவையானதை எல்லாம் கரத்திலே கொண்டு கொடுப்பார். උන්වහන්සේ ඔබට අවශ්‍ය දේ සෑම දෙයක්ම උන්වහන්සේ நாங்கள் உறங்கிக் සපයනවා. கொண்டு இருந்தால் அது கிடைக்காது. අපි නිදිගෙන සිටිනවා නම් උන්වහන්සේ விழித்திருந்து දෙන්නේ නැහැ. ஜெபிக்க வேண்டும். අපි අවදිව යාඥා කරන්න ඕනේ. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். අවදිව යාඥා කරන්න ඕනේ. நாங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமா எங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். අපි යාඥා කරලා උන්වහන්සේ නිසකම අපිට පිළිතුරු දෙනවා. நாங்கள் எங்களுக்குள்ள இந்த நாளில் இந்த புதிய மாதத்திலே நாங்கள் ஒரு மனமாற்றத்தை நாங்கள் மாறுவோம். මේ නව මාසයේ අපි අපගේ ජීවිතයක පසුතැවිල්ලක අපිට පැමිණෙන්න ඕනේ. இயேசுவுக்காய் வாழுவோம். උන්වහන්සේ උදෙසා අපි ජීවත් වෙමු. இயேசுவை நேசிப்போம். උන්වහන්සේට ප්‍රේම කරමු. இயேசுவின் வார்த்தையை இன்னும் நேசிப்போம். උන්වහන්සේගේ වචනේ තවත් ප්‍රේම කරමු. இயேசுவின் வார்த்தையை நேசிக்க උන්වහන්සේගේ වචනයට අපි ප්‍රේම කරන්න வார்த்தை කරන්න. எங்களுக்குள்ளே சிறிய செய்ய ஆரம்பிக்கும். උන්වහන්සේගේ වචනය අප තුළ ක්‍රියා எங்கள் කරනවා. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காணும். අපගේ ජීවිතයේ අපි වෙනස්කමක් දකින්න இந்த පුළුවන්. உலகம் எங்களை எதிர்த்து நின்றாலும் මේ ලෝකේ අපිට விருது විරුද්ධ වෙන්න පුළුවන්. உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். නමුත් මේ ලෝකය ජයග්‍රහණය කරගත්තා වූ ඒ උන්වහන්සේ අපි සමග ආමේන්. සිටිනවා. நாங்கள் சேவை செய்கிறோம் உலகத்தை ஜெயித்த ஆண்டவருக்கு. අපි කාටද අපි නමස්කාර කරන්නේ නැත්නම් අපි කාටද සේවය කරන්නේ? අපි මේ ලෝකයේ ජයග්‍රහණය කරගත්තා වූ ඒ උන්වහන්සේට තමයි. நாங்கள் சிறியோர் பெரியோர் மட்டும் இந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். எல்லாரையும் அழைத்திருக்கிறார். අපි සෑම උන්වහන්සේ කැඳවලා තියෙනවා. எல்லாருடைய சேவைக்கு அழைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ සේවය උදෙසා සෑම දිනම කැඳවලා තියෙනවා උන්වහන්සේ. விசுவாசி என்று பின்னின்று போகாதபடி අපි අදීලිවන්තයා කියලා අපි පිටිපස්සෙන් ඉන්න නැතුව முன்னுக்கு வாருங்கள். ඉස්සරහට පැමිණෙන්න. இன்னும் ඉදිරියට கர்த்தருக்காய் சேவை செய்ய පැමිණෙන්න. வாருங்கள். උන්වහන්සේ උදෙසා සේවය කරන්න. மற்றவர்களுக்காய் ஜெபியுங்கள். අනිත් අන් අය උදෙසා යාඥා කරන්න. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். උන්වහන්සේ ඔබගේ ජීවිතය වෙනස් කරයි. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட ஏவினபடியால் இந்த வார்த்தைகள் கூட நான் උන්වහන්සේගේ ආත්මවහන්සේ මට මේ දේවල් කියපු නිසා මම මේ දේවල් ඔබට කිව්වා. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். උන්වහන්සේගේ ආත්මවහන්සේට මම ස්තුති කියනවා. அவர் வைராக்கியமா இருக்கிறார். எங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்கள் செய்வார். උන්වහන්සේ ජොලිතව සිටිනවා අපි කෙරෙහි උන්වහන්සේ බොහෝ දේවල් මාත් දේවල් කරන්නට. கொன்று நாங்கள் எழும்பி அப்படியே ஒப்பு கொடுத்த மாட்டார். අපිව කැප කරනවා නම් அப்படியே அவர் கிரியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவார். උන්වහන්සේ අප තුලින් උන්වහන්සේ ක්‍රියා කරයි. அவர் நல்லவர். උන්වහන්සේ යහපත්. நல்ல கனி கொடுக்கிற திராட்சை கொடி அவர். යහපත් ඵල දෙන්නා වූ මුද්‍රික මිදිවැල උන්වහන්සේ செழிப்பையோடு ஆசீர்வதிப்பார். අපිවත් උන්වහන්සේ ආශිර්වාද කරයි. ආමේන්. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya. 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 இந்த காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னதமானவர் வார்த்தையோடு ஆமென். எங்களோடு பேசுவார். ஹalleluya. ஆமென்.